ஏலியன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சித்தார்த் வயசு நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. அவர் எஸ்கேவோட காம்போ ஏலியனோட காம்போ நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இருக்குது ஆடியன்ஸுக்கு இல்லை, ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு. எடுத்தால் இந்த மாதிரி ப்ராப்பராக எடிட்டிங்கோட எடுக்கணும்னு. அது என்னடா அது திடீர்னு யூரியா நடிக்கிறார் இந்த கதையில் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து அந்த ஏலியன் வந்து காப்பாற்றிச்சுப்பா, கடவுள் மாரி. நல்லா இருந்துச்சு படம். படம் எப்படி இருக்குது ப்ரோ? அயலான் படம் நல்லா இருக்கு. உண்மையிலே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படத்தை. ஓவராலாக வாட்சபிள், குழந்தைங்களாம் கண்டிப்பாக பார்க்கலாம். வைலன்ஸ்லாம் இல்லைனா நல்லா இருக்குது. பக்காவாக ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸில் இருந்துச்சு இந்த படம். இன்றைக்கி நம்ம படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்குது? நல்லா தான் ப்ரோ இருந்தது. எனக்கு வந்து சரி இத்தனை வருஷம் கொஞ்சம் பழைய கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ விட்ட போகும் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏலியனை நீங்கள் திரையில் பார்க்கும்போது என்ன ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஏலியன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சித்தார்த் வயசு நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. அவர் எஸ்கேவோட காம்போ ஏலியனோட காம்போ நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா நிறைய இடத்துல செட் ஆயிடுச்சு ப்ரோ. இன்டர்நெட் நாளை படம் மாதிரி யதார்த்தமாக இருந்ததுங்களா படம்? அந்த அளவு இல்லையே, பட் ஆனால் இது வேறு கான்செப்ட்டு. அந்த அளவு இல்லைனாலும் இது வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து போயிருக்காங்க, அவ்வளோதான். இது கொஞ்சம் ஏலியன் வருது உலகத்தில், அது ஒரு ஃபேண்டசி மாதிரி எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஓகே. மியூசிக்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது படம்? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ் ஒரு சில இடத்துல செட் ஆகல, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஓரளவு வாட்சபிள். வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தபிளா? கண்டிப்பாக ப்ரோ. அதுக்கு ரேட்டிங் என்ன தருவீங்க? 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. அயலான் படம் எப்படின்னா இருக்குது? ஐலாண்ட் படம் பார்த்தேன். இது ஏதோ வந்து ஜாலியாக ஒரு குழந்தைகள் படம். இந்த மாதிரி ஏலியன் படம் தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ஏலியன் படம் தான். ஆனால் 10 நிமிஷம் வந்து பூமி படம் ஆயிடுச்சு. பூமி படம், பூமிலாம் தெரியல எப்படி இருக்கும்னு. ஐயோ அது என்னடா அது திடீர்னு யூரியா நடிக்கிறார் இந்த கதையில் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து அந்த ஏலியன் வந்து காப்பாற்றிச்சுப்பா, கடவுள் மாரி. நல்லா இருந்துச்சு படம். குழந்தைங்களோட கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம் நீங்கள். சிவகார்த்திகேயனுக்கும் ஏலியனுக்கும் அந்த காம்போ எப்படி? சிவகார்த்திகேயன் அண்ட் ஏலியன் அந்த காம்போ எப்படி? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு பிரதர். நல்லா அதை முதல்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குது. இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் கூட வாங்குவோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இருக்குது ஆடியன்ஸுக்கு இல்லை, ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு. எடுத்தால் இந்த மாதிரி ப்ராப்பராக எடிட்டிங்கோட எடுக்கணும்னு. பட் காமன் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கதை, மெயின் கோர் தானே எதிர்பார்ப்பாங்க. காமன் ஆடியன்ஸ் அவ்வளோ திருப்தியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த படம் 5 வருஷமாக வெயிட்டிங்லேயே இருந்தது. இன்றைக்கி திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் வந்தது? 5 வருஷம் வெயிட் இருக்குது. ஆனால் ஒரு கிராஃபிக்ஸில் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இண்டிட் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிராஃபிக்ஸ் வாஸ் தேர். பட் அந்த ஸ்டோரிலாம் நிறைய சங்கர் சார் ஸ்டைலில் எதிர்பார்த்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் இருக்க போது. வெறுமை இயற்கையை அழிக்கிறாங்க, எதுக்கு அழிக்கிறாங்கன்னு சொல்லுங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ஃபீல் நிஜமாவே கொடுத்துச்சு. இன்டர்நெட் நல்ல படம் இன்றைக்கி பார்த்தா கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே தான் இருப்போம். அந்த மாதிரியாக இந்த படம் அப்படி இருக்கு. இன்டர்நெட் மாதிரி ஒரு லோ பட்ஜெட்லேயாவது எடுத்துக்கலாம்னு தோணுது நிஜமா. அவ்வளோ கிராண்டாக விஷுவல் இருக்குது. அதான் சொன்னேன், ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட்ஸே எடுக்கலாம். ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், எடிட்டர்ஸ்லாம் அவ்வளோ விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. பட் ஆனால் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்க்கு இட் ஒன்ட் ஹெல்ப். ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட் இல்லை. பிஜிஎம்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது? நல்லா சப்போர்ட் பண்ணுது. பட் ஆனால் இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோமோ போட்டாங்களாம் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைப் மோடு நிறைய இடத்துல வந்திருக்கும். லேகுங்கிற விஷயம் இல்லாமல் இருந்திருக்கும். எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் இந்த சொல்கிறேன், இந்த பியாண்ட் இது. அதான் அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஒரு எடிட்டிங், காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கோதன் அந்த ஒரு காம்போ நல்லா இருக்குது. இதே காம்போல் இன்னொரு படம் வேறு ஹீரோ வச்சு கூட பண்ணலாம் கண்டிப்பாக. கருணாகாந்த் சார், யோகி பாபு அண்ட் கோதன் அவர் சைடில் ஸ்கோர் பண்ணிருக்காரு நல்லாவே. ஏலியனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் எப்படி காம்பினேஷன்? இருக்குது. அது மீன் டெம்ப்ளேட்டாக வர பாசிபிலிட்டி இருக்குது. டக்குனு ஒரு இடத்துல 2 பேருக்கும் பவர் போயிடும். உனக்கும் போச்சா. இப்போ ஐபிஎல் வரப்போதில்ல, எங்கேயாவது 2 ஃபேவரட் டீம் பிளே ஆஃப் வரலன்னா அது மீம்ஸாக போடுவாங்க பாருங்க. உனக்கும் போச்சா எனக்கும் போயிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் நல்லா இருக்கு நிஜமா. எவ்வளோ ரேட்டிங் தரும்? விஷுவலி இந்த விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு 3. அதுக்கப்புறம் எஸ்கேவோட ஆக்டிங்காக ஒரு 1. கண்டிப்பாக நான் சேலரி வாங்கன்றாங்க, அதுக்கு நீ ஏன்னா தானே பண்ணல. ரொம்பவே மெனக்கிட்டு நடிச்சிருக்காரு. மிச்ச 2 ஃபார் காமெடி. ஒரு நேச்சுரலாகவே காமெடி நல்லா இருந்துச்சு. ஸோ 6 மார்க் கண்டிப்பாக கொடுப்பேன். பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் 10 out of 10 கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்தது? ஒர்த் ஃபார் வெயிட் தான், அவ்வளோதான் ப்ரோ. நம்ம எதுக்காக வெயிட் பண்ணமோ அதுக்காக ஒர்த்தாக தான் படம் வந்திருக்கு. பட் வந்து ஒரு சிலர் இருக்கானுங்க, அவனுக்கு வந்து படத்தில் வந்து இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃப்ளாகு அப்படிலாம் சொல்லுவானுங்க. அதுதான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பொருட்செலவு எடுத்து பண்ணியிருக்காங்க. இதே வேறு லாங்குவேஜில் எடுத்தால் என்ன பண்ணுவேன், படம் நல்லா இருக்குது, ஐயோ வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் கற்றுக்கோங்கடா. ஆனால் நம்மளாலே பண்ணால் வந்து உடனே நம்ம கண்ணு குறை தான் போகுது. அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது ப்ரோ. ஓகே, காமெடியெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு ப்ரோ. காமெடி வந்து காமெடி மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே பெரிய உயிர்ந்து அந்த மாதிரிலாம் இல்லை. காமெடி நல்லா இருக்குது. லைவ் காமெடி தான். அது வந்து நம்ம நல்ல மூடில் இருக்கணும். நம்ம கானில் போய் உக்காந்தோன்னா அவன் பண்ணுறதுலாம் கடுப்பாக தான் இருக்கும். ஓகே, இன்டர்நெட் நாளை படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான படமாக இருக்கும். பட் நான் இப்போ பார்த்தா கூட அந்த படத்தை நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கா ப்ரோ? ஆக்சுவலி வந்து இன்டர்நெட்னாலே வந்து டைம் மிஷின், இது வந்து ஏலியனு. பட் வந்து ரொம்ப ரியலிட்டிக்காக தான் காமிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஏலியன் தான் இது
அது வந்துருக்குது, அது ஏதோ பண்ண போகுது. ரொம்ப நமக்கு எளிமையாக புரியுது படம். ரொம்ப பயங்கரமானாலும் அது எந்த பிளானெட்டு எந்த யூனிவர்ஸ் அப்படிலாம் இல்லை. ஒரு பிளானெட்டு அங்கேருந்து ஒரு ஏலியன் வருது, நம்ம ஊரை காப்பாற்றுது, எஸ்கே கூட சேர்ந்து எஸ்கேக்கு பவர் கொடுக்குது, அவ்வளோதான். சப்போர்ட் தான் இதில் இருக்குது. சீரியஸாக ப்ரோ, ஏலியன் வந்து சப்போர்ட் பண்ணி எஸ்கே என்ன பண்ணுறாரு, அவருக்கும் வந்து அந்த நேச்சர் மேலே ஒரு அக்கறை இருக்குது. ஸோ அதே ஒரே நோக்கத்தில் இருக்க 2 பேர் வேறு வேறு உலகத்துலேருந்து ஒன்று சேர்ந்து வந்து நம்ம உலகத்தை காப்பாற்றுறாங்க. அதான் சிம்பிள் ஒன்லைன் படத்துக்கு. இந்த ஏலியனுக்கும் உள்ள காம்பினேஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு ப்ரோ. சீரியஸாக வந்து எப்படி சொல்கிறது, இன்ட்ரோ சீனு ஏலியனை பார்த்துட்டு அந்த ரியாக்ஷன் கொடுக்குறது, ரியாக்ஷன் பண்ணுறது, அப்புறம் அந்த ஏலியன் வந்து காதை வச்சு எடுத்துகிட்டு வருது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. சீரியஸாக வந்து படம் நல்லா இருக்குது. என்னென்னா வந்து ஒரு சிலர் வெறுப்பேற்றானுங்க, அது மட்டும்தான். மற்றபடி படம் நல்லா தான் வந்திருக்கு. ஓகே, படத்துக்கு ரேட்டிங் என்ன? படத்துக்கு வந்து 10 out of 8 கொடுக்கலாம் ப்ரோ.